அன்பானவர்களே, சங்கீதம் 121:5 சொல்லுகிறபடி, கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்து வழி நடத்திருக்கிறார். நம்முடைய வலது பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமே. அப்படி வழி நடத்துகிற ஆண்டவர், நம்மை காக்கிற ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு, எக்கோ. என் எக்கோர்னு சொல்லும்போது, என்னுடைய இரட்சகர், என்னுடைய காப்பாளர், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னை காத்து வழி நடத்துகிற ஆண்டவர், அவரை விட மேலானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அல்லேலூயா. அவர் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். நான் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது, சோர்ந்து போகும் நேரங்களில் என் எக்கோர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு புதிய பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் பொழுது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, என்னை கோர், நீர் எந்த துணையாளராய், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராய், ஆவியானவராய் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமா, என்னைக்கோ நீர் எந்த துணையாளர், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் என்று சொன்னார். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில், பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என் எக்கோர், என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆவியானவரே, ஆவியானவரே. ஆண்டவர் இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடந்து நேர்ந்தால் நான் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. சொல்லுவோம், இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டே,
நீரினோடுண்டு. வார்த்தையாலே தீச்சுவி, சமூகத்தாலே நடத்துவி. வார்த்தையாலே தீச்சுவி, சமூகத்தாலே நடத்துவி. கரங்களை உயர்த்தி, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. எங்கேக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்தில் ஆண்டவர் அவருடைய பலனை தருகிறார். சத்துவமில்லாத நேரத்தில் ஆண்டவர் அதை பெருகச் செய்கிறார் என்று சொல்லி நான் பாடு. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதில் பெருகச் செய்கின்றே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீர். பலன் அடைந்திடுவேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோமா? பலனடை. எல்லாரும் எழுந்து நின்று, உயர பறந்திடுவேன், பலனடைந்திடுவேன், பலனடைந்திடுவேன். எல்லாரும் வாய்களை விரிவாக்க, உயர பறந்திடுவேன், பலனடைந்திடுவேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். எங்கேக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. எங்கேக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. எல்லாம் சொல்லுவோமா? பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே தாகத்தாலே கதறும்போது. நல்ல சத்தத்தை உயர்த்தி, என்னைக்கோ எங்கேக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. எங்கேக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆவியானவரே, எஸ், ஆவியானவரே நிரப்புவீராக. ஆவியானவரே, ஆவியா. இன்னும் எனக்கு பலன் வேண்டும் கேட்கிறவங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. பலன் அடைந்திடுவேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி, என் எக்கோ
அவர் எந்த துணையாளர், என்னேக்கோர், அவர் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணி. இந்த மாதம் முழுவதும் இந்த 31ஆம் தேதியை காண செய்த ஆண்டவர், நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தின ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் என்னை காத்தார், அவர் என்னை ரட்சித்தார், அவர் என் தேவைகளை சந்தித்தார், அவர் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கினார். ஒருவேளை நான் தேவைகள் மத்தியில் இந்த மாதம் இருந்தாலும் எனக்கு வருகிற மாதத்தில் ஆண்டவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் கடைசி வரைக்கும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற தேவன். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். பலன் அடைய உதவி செய்வார், உயர பறக்க உதவி செய்வார். கழுகை போல நாம் உயர பறக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு தருவார். புது பலனை தருகிற ஆண்டவர். இந்த மாதத்தில் கடைசி நாளில் ஆண்டவரே, மறவாமல் நினைத்தவரே, நிறைவேற்றி முடிப்பவரே, நீர் நம்ப பண்ணின வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுகிற தேவன், நீர் உடன்படிக்கையின் தேவன், உன்னுடைய உண்மையில் பிசகாதவர் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகள் நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகள் நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவர், மறவாமல் நினைத்தவரே இசையா, மறவாமல் நினைத்தவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன். ஆமென். உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன். அவர் உண்மையில் பிசகாத ஆண்டவர், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி. தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. மறவாமல் நினைத்தவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவர். ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து, ஆண்டவரே நீர் மறவாமல் நினைத்த ஆண்டவர், இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிற ஆண்டவர், இனிமேல் நடத்த வல்லவராய் இருக்கிற ஆண்டவர் என்று சொல். மறவாமல் நினைத்தவரே என்று சொல். ஆமே. மறவாமல் நினைத்தவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாரும் மறவாமல் நினைத்தவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவர். நீர் நம்ப பண்ணின, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவியோ. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவே. கடைசியாக எல்லா 2 கரங்களை உயர்த்தி நம்மை நாமே தாழ்த்தி, மறவாமல் நினைத்த எல்லாரும் சொல்லுவோம். இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைத்தவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே.
நினைத்தவரே இயேசுயா. ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேலே, உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன், உன்னை நான் நேசிக்கிறேன், நான் உன்னை கைவிடவில்லை, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன் சொன்ன ஆண்டவர். அவர் மறவாமல் நினைக்கிற ஆண்டவர், நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர். அப்படியே ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி எல்லாரும் அமைதியா சொல்ல போகிறோம். எல்லாரும் சொல்லுவோம், ஆமென். மறவாமல் நீனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தெய்வீக பிரசனத்தோடு எல்லாரும் தேங்க்யூ தேங்க்யூ ஆண்டவரே. தேவ பிரசனம். இன்னும் 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 நல்ல கரங்களை தட்டி மறவாமல் நினைக்கிற ஆண்டவர், நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர், இன்னும் நடத்துவார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென் ஆமென். அமர்ந்துக்கும். எங்களை நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே, இவ்வளவு நேரமாக நாங்கள் உம்மை ஆராதித்தோம் அப்பா. எங்களுடைய தேவைகள், எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உடைய திரு சமத்திலே நாங்கள் வைத்தோம் சுவாமி. இப்பொழுதும் இந்த நாளிலே வருகின்ற மாதத்திலும் தேவையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாக வெறுமையாக்கி உம்முடைய சமத்தில் நாங்கள் காத்து நிற்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் நாங்கள் செயல்படும்படிக்கு பெறக்கூடிய தகுதியினால் நீர் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் சுவாமி. நாங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி உம்முடைய சமத்தில் காத்து நிற்க அருள் தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என் அன்பான தோத்திரங்களை பகிர்ந்து கொள்கிறேன். அநேக நாட்களுக்கு பின்பதாக மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புகளுக்காக ஆண்டவருக்கு நான் விசேஷமாக என்னுடைய நன்றியை எடுத்துக்கொள்கிறேன். இன்றைய நாளில் மகிழ்விக்கும் அண்ணா சொல்லும் பொழுது 2 குழந்தைங்க அழகாக சொன்னாங்க. அந்த டாப்பிக்கோடு சொன்னாங்க இல்லையா? அதில் அந்த என்ன டாப்பிக்கு ஞாபகம் இருக்கா? திருவிருந்து சரியா கேட்கலையா? திருவருட்சாதனம், அதாவது சாக்ரமெண்ட் இல்லையா? திருவிருந்து, அது அந்த டாபிக் தான் இந்த நாளைக்கு கொடுக்கப்பட்டது நமக்கு அல்மனாக்கில். அதை பார்க்கும் பொழுது உண்மையிலே, ஏன்னா இன்றைக்கி நமக்கு திருவிருந்து ஆராதனைலாம் எதுவுமே கிடையாது. 5th சண்டே எங்கேயுமே பொதுவாக நம்ம வைக்க மாட்டாங்க. அப்போ தான் யோசித்தேன் நான், இந்த டாப்பிக்கில் என்ன அப்படின்னு ரொம்ப கான்ட்ரடிக்டாக இருக்கே அப்படின்ட்டு நேற்று நைட்டில் தான் ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாங்க, நீ பேசு, உன்னுடைய அந்த இதை எடுத்து நீ பேசுனாங்க. அதே போல் நம்ம வாசிக்க வேண்டிய பகுதிகள் யாத்திராகமம், 1 கொரிந்தியர், லூக்கா, சங்கீதம் 42 விட்டுட்டோம் இல்லையா? அது எல்லாமே பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பஸ்கா பண்டிகை திருவிருந்து ஆராதனைக்கேற்ற வார்த்தைகள், அதற்குரிய சங்கதிகள் தான் நமக்கு சொல்லப்பட்டிருந்தது. அப்போ அதை நான் நினச்சேன், நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி, நம்மோட கலந்துரையாட போகிற, நம்ம ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிற, பெற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி வேறு. ஆனால் இந்த திருவிருந்து என்பது நமக்கு இன்றைக்கி தென்னிந்திய திருச்சபையின் மூலமாக கொடுக்கப்பட்ட காரணத்தினால அதை லேசாக ப்ரஷ்அப் பண்ணிவிட்டு நான் போகலான்னு நினச்சிருக்கேன். நான் திருவிருந்து அப்படின்னு சொல்லும்போது விருந்துகள் பல எல்லாராலும் அட்டன் பண்ண போகிற ஒரு விருந்து அப்படின்னு சொன்னால் வெவ்வேறு விருந்துகள் இருக்கிறது. யாருனாலும் போகலாம், எப்படினாலும் போகலாம், நம்மளை சுத்தப்படுத்திட்டும் போகலாம், சுத்தப்படுத்தாமையும் போகலாம். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் விருந்துக்கு என்ன செய்யலை, பங்கு பெறதில்லை.
நமக்கு தெரியும், சில கல்யாண மண்டபங்களில் விருந்தெல்லாம் நடைபெறும் போது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், தேவையுள்ளவர்கள், சில சமயம் ஆசைப்படுறவங்க முதல் கொண்டு என்ன செய்வாங்க, அந்த விருந்துகளில் பங்கு பெறுவார்கள். ஆனால் திருவிருந்து என்பது தேவனாகிய கர்த்தர் நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் மாத்திரம்தான் அந்த திருவிருந்து ஆராதனைகளை பங்கு பெற முடியும். ஆண்டவர் சொல்வார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஏசப்பான்னு நினச்சிட்டு போய் நிற்கணுமா? கிடையாது. என்னை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் இந்த வேதத்தின் மூலமாக நம்மிடம் பேசிக்கொண்ட அத்தனை சத்தியங்களும் நினைத்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெற வேண்டும். நான் ஏன்னா அதில் மெசேஜ் கொடுக்காதனால ஜஸ்ட்டு அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போகலான்னு நினைக்கிறேன். அடுத்தது அதே 1 கொரிந்தியரில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பேயோர் தேவனுடையோர். பானபாத்திரத்தில் நம்ம புசிக்கும் பொழுதோ அல்லது அந்த பானபாத்திரத்தில் தேவனுடைய இரத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதோ நம்ம விக்கிரகாராதனை மற்ற சில காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு சில தவறுகளையும் செய்து கொண்டு அங்கே போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, பங்கு பெறக்கூடாது. அது பரிசுத்தமான ஒரு ஆகாரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி. என் தேவனாகிய கர்த்தர் பிறந்த நாள் முதல் சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்ட அந்த கிருபைக்காக. அதை பார்த்தோன்னு சொன்னால் ஆண்டவர் திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற்றதாக இல்லை. அதனால தான் சொல்றாரு, என்னுடைய ஆசையாக இருந்துச்சு, எப்படியும் நான் சிலுவையில் ஏற்றப்படும்படிக்கு முன்னதாகவே இந்த பந்தியில் நான் பங்கு பெற வேண்டும். தேவனே வாஞ்சித்த ஆசையா இருந்தேன். தேவன் சொல்வார், அந்த ஒரு வாரத்தில் தான் யாரை இயேசு கிறிஸ்து அந்த ஆசையா இருந்தேன் அப்படின்னு சொல்வாரு. அப்ப நாமும் அந்த திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது தூய சிந்தையோடு, சிந்தனையில் மாத்திரமல்ல சரீரத்திலும் பரிசுத்தமாக அந்த இடத்துல நிற்கணும். நல்லா யோசித்து பாருங்க. பழைய ஆட்களுக்கு தெரியும், பழைய ஆட்கள் கொஞ்சம் மீடியம் ஏஜ்ல ஒரே பாத்திரத்தை தான் என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார், அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டார். இப்போ என்ன ஆகி போச்சு, அநேகராய் இருந்தாலும் ஒரே சரீரமும் இல்லையே. ஒரே பாத்திரத்தில் எங்க நாங்கள் பானம் பண்றோம்? பிரிச்சிட்டார் ஆண்டவர், பிரிச்சிட்டார். முழுசும் கொடுத்து பகிர்ந்து கொள்ளுங்கள்னு சொன்னார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சில சின்ன திருச்சபைகள்லாம் பார்த்தோன்னா அதை மக்களுக்கு அதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது இல்லையா. சில சமயம் இதனோடு ஒரு டிராப் தான் இருக்கும் கடைசியாக குடிக்கிற நமக்கு கிடைக்கிறது. பகிர்ந்து கொள்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமோ நிறையவோ ஏதோ ஒன்று பகிர்ந்து கொண்டோம். அல்லது நமக்கு அப்புறம் 2 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த பாத்திரத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது நமக்குரியதை மட்டும் கொஞ்சமாக எடுத்துட்டு அவங்க 2 பேருக்கும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். இது இருந்துச்சு. கர்த்தர் பார்த்தார், தூய தன்மையோடு எல்லாரும் வரலை. அதனால் என்ன செஞ்சிட்டாரு, இதான் எடுத்துக்க, நீயே எடுத்துக்க, நான் கொடுக்கலப்பா, ஜோம் பண்ணி கொடுக்குறோம், நீயே எடுத்துக்கொள். எடுத்துக்கொள்ளும் பொழுது இனிமேல் அது ஒருவேளை இன்றைக்கி கம்யூனியன் சர்வீஸ் இல்லை, கர்த்தருக்கு இஷ்டமான நாளைக்கு காலையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில நான் எவ்வாறு தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறேன், நான் எவ்வாறு தேவனுடைய அந்த விருந்தில் பங்கு பெறுகிறேன். அசால்ட்டாக நிர்விசாரமாக நாங்கள் பங்கு பெறுவோம் என்று சொன்னால் அதை பேஸ் பண்ணி தான் வருது. அசால்ட்டாக நிர்விசாரமாகவோ ஏனோ தானோ என்று. ஏன்னா நாங்கள்லாம் திடப்படுத்தல் படிக்கும்போது ரொம்ப திட்டவட்டமாக சொல்லி கொடுத்தாங்கங்க. இன்றைக்கி திடப்படுத்தலுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைய தானத்தில் தேவன் இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்மை திடப்படுத்தி கொள்ளும்படிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறார். ஹல்லேலூயா. திடப்படுத்திக் கொள்வோம். தேவன் என்ன கேட்குறாரு, என்ன எதிர்பார்க்குறாருங்க? அவரே ஆசையாக இருந்தாரே அந்த பந்திக்கு நான் எப்படி
பங்கு பெறுகிறேன். என்னை தாழ்த்தி என்னை வெறுமையாக்கி ஆண்டவரே என்று சொல்லி நான் வாஞ்சியோடு வருகின்றேனா, அதாவது சிலர் நடந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக அதாட்டுக்கு வருவாங்க, உள்ளேயே இருக்க மாட்டாங்க. அது எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. திருவிருந்து ஆராதனை ஆரம்பிக்கும் போது ஒரு பர்டிகுலர் ஜெபம் இருக்கும். அந்த ஜெபத்தை பண்ணாமல் என்ன செய்யக்கூடாது, திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறவே கூடாது. கடைசியாக வருவாங்க, கடைசியாக அது எந்த ஜெபமும் இருக்காது. எல்லாரும் லைனில் போயிட்டு இருக்கும்போது அவங்களும் என்ன செஞ்சுருவாங்க, லைனில் சேர்ந்து வந்துடுங்க. வராதிங்க. அப்படி தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பாத்திரத்தில் ஒரே சரீரமும் ஒரே அப்பமாவாக நம்ம எல்லாரும் ஒன்னஸ் ஆஃப் மைண்டோட அங்கே நிற்கணுங்க. அந்த இடத்துல நம்ம முழங்கால் படியும் போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா ஒன்னஸ் ஆஃப் மைண்ட். ஏன்னா அது ஒரே விருந்து, அந்த ஒரு விருந்து மட்டும் இந்த யூனிக், அந்த விருந்து கர்த்தர் நமக்கு தருகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சிந்தையோடு வருகின்ற நாட்களிலே திருவிருந்து ஆராதனையில் நாம் பங்கு பெறுவோம். முழுமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளிலே நான் ஒரு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 42. அது இன்றைக்கு நம்ம வாசிக்க வேண்டிய சங்கீதம். சங்கீதம் 42ஆம் அதிகாரம், அதில் 1ஆம் வசனம். கொஞ்சம் நிறுத்தி நிதானமா. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. யார் சொன்னது? தாவீதினுடைய சங்கீதம் தான். தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தாவீது பிறக்கும் போதே அந்த ஹிஸ்டரியில், அதில் அதுக்குள்ளே போனோம்னா மெசேஜுக்குள்ள வர முடியாது. அந்த ஹிஸ்டரியில் பிறந்தா என்ன இருக்கு, தாவீது ராஜா பிறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். மற்ற எந்த ராஜா பிறக்கும் போது இந்த ராஜா பிறந்தாரு, ஆகாஸ்வேரு ராஜா பிறந்தாரு அப்படிலாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதும் போல அதெல்லாம் சொல்லப்படவில்லை. ஆனால் தாவீது பிறக்கும்போது தாவீது ராஜா பிறந்தார். ஏன் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் சவுல் ராஜாவாக அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது சவுலை தேர்ந்தெடுத்தது யாருதான்? கர்த்தர் தான் தேர்ந்தெடுத்தார் இல்லையா? கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவர் ராஜாவாக இருக்கும்போது அவருடைய நடவடிக்கைகள் தேவனுக்கு பிரியமா இல்லாததால அவரை என்ன செஞ்சார், உதறி போடுறாரு. அந்த சமயத்திலேயே தேவன் தாவீதை ராஜாவாக பிறக்க செய்தார். கர்த்தர் பெரியவர். இந்த முன்னாள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தோன்னா ஏகப்பட்ட தேவனுடைய மனிதர்களை குறித்து நம்ம பார்க்குறோம். எஸ்பெஷலி அந்த நியூ டெஸ்ட்மென்ட்ல புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு 12 சீஷர்கள் இருந்தார்கள். தாவீது தேவனை பார்த்தாரா? கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 சீஷரும் அவரோட போனாங்க, அவரோட வந்தாங்க, அவரோட சாப்பிட்டாங்க, எல்லா வித அற்புதங்கள் அவர் செய்கிறதெல்லாம் பார்த்தாங்க, கூடயே இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அனைவரும் தேவன் மேல் இருந்த வாஞ்சையை காட்டிலும் இந்த தாவீது ஒரு he has many unique qualityங்க. அது சொல்லவே முடியாது. தாவீது மிகவும் தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதர். அவர் 2 மனிதரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் மேலே வாஞ்சியாக இருந்த 2 மனிதர்கள். அதில் ஒருத்தர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை போகிற அப்பப்போ விழுவார், எந்திரிப்பார். ஆனாலும் அவருடைய உள்ளம் யாரோடு ஒன்றித்திருந்ததுன்னா, தாவீதினுடைய உள்ளம் தேவனாகிய கர்த்தரோடு ஒன்றித்திருந்தது. இந்த வசனம் பாருங்க, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறு போல. நான் அப்போ அதான் யோசித்தேன், தாவீதுக்கு அடிக்கடி என்ன விலங்கு ஞாபகத்துக்கு வரும் சொல்லுவார்? ஆட்டுக்குட்டி இல்லையா? அவர் ஆட்டை மேய்த்து கொண்டிருந்த மனிதன். அதனால் எப்போவுமே அவருக்கு அடிக்கடி சொல்கின்ற வார்த்தை அந்த ஆட்டினுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் இங்கே மான் சம்மந்தமே இல்லாதது. மான் சம்மந்தமே, அவர் அதாவது தாவீதுடைய வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லாதது. ஆனால் ரொம்ப இன்னைக்கு மானை பற்றி இவர் இந்த வார்த்தையை எழுதுனதுனால மான்களை பற்றி, மான்களுடைய குவாலிட்டிஸோ அதனுடைய அந்த லிவிங் இதெல்லாம் பற்றி நம்மகிட்ட கேட்டால் கூட நமக்கு ரொம்ப சொல்ல தெரியாது. ஆனால் நான் நினைக்கிறேன் தாவீதில் கேட்டால் என்ன செஞ்சிருப்பார், நல்லா சொல்லியிருப்பார். உங்களுக்கு எதாவது தெரியுமா? மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுகிறது.
இதோடைய அர்த்தம் என்னன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம யோசித்தது இல்லைல்ல. பாட்டு கூட நம்ம பாடுவோம் இல்லையா? மானானது நீரோடைகளை வாஞ்சத்து கதறது போல பாட்டு கூட நம்ம பாடிருக்கோம். கடைசியில் கடவுள் சித்தமானால் அதை பாடி முடிப்போம். மான்களுடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்னென்னா, இந்த ஜியோகிரஃபி சேனல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விலங்குகள் எல்லாம் அப்படி கூட்டு கூட்டமாக வந்து அந்த ஓடுற ஆட்டில் தண்ணியெல்லாம் என்ன செய்யும், குடிச்சிட்டு நிற்கும். அதில் சில விலங்குகளை ஏதாவது ஒரு புலியோ சிங்கமோ அது முதலையோ வந்து பிடிச்சிச்சின்னா அத்தனை விலங்கும் சேர்ந்து என்ன செய்யும், சண்டை போட்டு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மனுஷங்க கூட அப்படி கிடையாது. இப்போ திடீர்னு யாராவது உள்ளே வந்து படப்படன்னு ஷூட் பண்ண என்ன செஞ்சுருவாங்க, எல்லாரும் ஓடி தான் போவோம். ஐயோ யாரையும் சுற்றக்கூடாது, யாரையும் காப்பாற்றுறதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், முயற்சி செய்ய மாட்டோம். பட் அது உயிரையே பயணம் வச்சு அந்த விலங்குகள் ஒன்று கொண்டு நிற்கும். இந்த மான்கள்கிட்ட உள்ள விசேஷத்த குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மான்கள் சாப்பிட்டுட்டு அந்த தாகத்தினுடைய எக்ஸ்ட்ரீம், புரியுதா, எக்ஸ்ட்ரீம் தாகமாக இருக்கும்போது தான் தண்ணி குடிக்க போகுமா. ஃபஸ்ட்டு இது ரொம்ப தாகமாக இருக்குது, ஐயோ என்னால் முடியல, ஒட்டிருச்சு நாயெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரீம் தாகமாக இருக்கும்போது தான் அந்த மான்கள் தண்ணியை குடிக்க போகுமா. அடுத்தது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மான்கள் வந்து தண்ணி குடிக்க போகும்போது, எல்லா விலங்குகளுமே அப்படி தான், அப்படியே சில இடத்துல தண்ணி என்ன செய்யும், கட்டி நிற்கும், சில இடத்துல ஒரு சின்ன ரிவர் மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி என்ன செய்யும், போய்கிட்டே இருக்கும், அதையும் என்ன செய்யும், போய் குடிக்கும். ஆனால் இந்த மான்கள் வந்து தண்ணி குடிக்கும்போது நீரோடை கிடைக்காதா என்று சொல்லி கதறிக்கிட்டே போகுமா. உள்ளத்தில் உள்ள அந்த அதனுடைய ஏக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீரோடை இருக்காதா. ஏன் அப்போ தண்ணி கட்டி இருந்துச்சுன்னா அல்லது ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு டப்பில் தண்ணி வச்சா குடிக்காதா அப்படின்னு சொன்னால் குடிக்கும், ஆனால் அதுக்கு அது பிடிக்காது. ஏன் என்று சொன்னால், தண்ணி குடிக்க போகும்போது அது மோஸ்ட்லி ஜோடி ஜோடியாக நின்று தான் தண்ணி குடிக்குமா. ஒருவேளை இனிமேல் நேஷ்னல் ஜியோகிரஃபியில் டீல்ஸ்ன்னு சொல்லி போய் போட்டு பாருங்கள், என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். ஜோடியாக குடிக்கும்போது இந்த ஆண்மான் நினைக்குமா, நம்ம தண்ணியை குடித்து தீர்த்துடக்கூடாது, யார் குடிக்கட்டும், பெண்மான் குடிக்கட்டும். பெண்மான் நினைக்குமா, இந்த ஆண்மான் குடிக்கட்டும். ஆக மொத்தத்தில் ரெண்டும் என்ன செய்யாது, தண்ணியை ஒழுங்காக குடிக்காதான். எப்பேற்பட்ட ஒரு நல்ல குணம். அதனால் அது என்ன நினைக்குமா, தேங்கி இருக்கிற தண்ணீரை குடித்தால் குறைந்து போகும், இல்லாமல் போகலாம். ஆனால் ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரை குடித்தால் எந்தவித குறைவும் இருக்காது. அதனால தான் இதுக்கு ஒரு ஆசையா நீரோடையை வாஞ்சித்து அது கதறுமா. வாஞ்சை, வாஞ்சை என்றால் என்ன, ஆசையெல்லாம் இல்லை, விருப்பமும் இல்லை, ஏக்கம். வெரி குட், ஏக்கம். அதே மாதிரி தான் ஆண்டவர் தாவீது சொல்றாரு, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இன்னைக்கு நம்ம வாஞ்சித்து கதறுகிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாஞ்சித்து கதறுவோம், என்னுடைய தேவைகள் இருக்கும் பொழுது மாத்திரமே தேவனை அதிகமாக தேடும், முழங்கால் படி எடுப்போம். அப்பெல்லாம் டைம் எங்கிருந்து கிடைக்கும்னு தெரியாது. பைபிளை வாசிப்போம், எங்கேயாவது இருந்து சேனலில் மடமடன்னு எல்லா ஊழியக்காரங்களுடைய மெசேஜும் ஏதாவது ஒரு வார்த்தை என்னை தேற்றாதா என்று சொல்லி பரம்பரை கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட அப்படிதான் நிற்கிறோம். ஆண்டவர் அதை தான் சொல்றார், இந்த விக்கிரகாரம் இதெல்லாம் விட்டுருப்பா, வேண்டாம். இந்த தாவீது பார்த்தீங்கன்னா, வாழ்விலும் தேவனை அதிகமாக தேடுவார், தாழ்விலும் அதிகமாக தேவனை தேடுவார். எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறதை அதிக வாஞ்சையாக கொண்டிருக்கிற ஒரு மனிதர் தாவீது. நோவாலாம் இருந்தார், நீதிமானாய் இருந்தார். இன்னைக்கு நிறைய நீதிமான்கள் இங்கே உட்காந்துருக்கோம், சரிதானா? பின்னால் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அநேக நீதிமான்கள் இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நான் நிறைய நீதிமான்கள் இருக்கிறோம். எந்த தப்பும் பண்ண மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம், போய் பேச மாட்டோம். இருக்கிற இடத்துல இருக்கிற ஸ்தாபனத்துக்கு இருக்கிற நிர்வாகத்துக்கு மிகவும் உண்மையாகலாம் நம்ம வேலை பார்க்கலாம். ஆனால் இந்த தேவனை தேடுகிற வாஞ்சை மிக மிக அவசியம். இதான் கர்த்தர் இந்த நாளில் நம்மளுக்கு வலியுறுத்துகிறார். நீதிமானாய் இருப்பது தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களும் நீதிமானாக இருக்கலாம், நம்மை விட அதிகமாக இருக்கலாம். ஆனால் இந்த தேவனை தேடுகின்ற தேவனே என் ஆத்துமா உம்மை தேடுவதில் வாஞ்சியாய் இருக்கிறதா? இதை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படி சொன்னால் கொஞ்சம் கம்மி தான்.
ரொம்ப ரொம்ப கம்மி, கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப கம்மி. அதிகாலையிலே எழும்பின உடனே நாம் தேவனை தேடி அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, அந்த வார்த்தைன்னா என்ன சொல்றேன் நான், பைபிள்லேருந்து வருகிற வசனைக்கு வாட்சியாய் உட்கார்ந்தோம்மா. இல்லை, இந்த இது தேதிக்குள்ள பைபிளை வாசித்து முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மட 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 கட 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 என்ன செஞ்சிடணும், வாசித்து போயிட்டே இருக்கிறோமா? அல்லது 5 வசனத்தை வாசித்தாலும் அதை நறுக்கென்று தியானம் செய்து கொண்டு அதை உள்வாங்கி என்னுடைய இரத்தத்தோடு கலந்து அது இரத்த மண்டலத்துக்குள் போய் கிரியை செய்கிறதா? தாவீது காலத்தில் பைபிள் இல்லைங்க, கோயிலெலாம் நிறைய இருந்துச்சுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்லவும் முடியாது. தாவீது சங்கீதத்தில் பின்னால் தானே அங்கே இருக்கிறாரு. 1 சாமுவேல் அங்கேயே ஆரம்பிச்சிட்டு அவருடைய வாழ்க்கை. கிடைக்கும் இடத்திலே, நான் நிற்கும் இடத்திலே. இவர் இப்போ எந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னால் வாசிக்கும் போது தெரியும். சவுல் அரசனால் தாவீது தேடப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது காட்டுக்குள்ள மலைகளில் எந்த ஆதாரமும் எந்த நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர் பின்னால் வாசித்து, எர்மோன் மலையிலிருந்து ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறேன், சிறுமலையிலிருந்து உண்மை நோக்கி பார்க்கிறேன். நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுது முதல்ல என்ன செய்வோமோ நோக்கி பார்ப்போம். யாரை பார்க்குறோம், அதுதான் முக்கியம். பிரச்சனைன்னு வரும்போது, நெருக்கப்படும் பொழுது, வேதையின் பள்ளத்தாக்கில் நான் நிற்கும் பொழுது, நிற்கதியாக கைவிடப்படும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேனா, அல்லது எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி ஒரு சில நபர்களை வைத்து கொண்டு அவர்களை நாம் நோக்கி பார்க்கின்றோமா? ஆனால் அதான் அழகாக ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும்போது இருக்கும், சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல். அந்த ஜபத்தை எடுத்துக்கோங்க. சோதனைக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னால் எல்லா வித தீவினையிலிருந்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ரசித்துருங்க. ஏன்னா சோதனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம கடவுளை பார்க்குறதுக்கு முன்னால் யாரை தான் பார்க்குறோம், இன்னாரை பார்க்கலாமா, உதவி கிடைக்குமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் தேவன் அழகாக தாவீதை குறித்து நம்மோடு பேசுகின்ற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நம்முடைய ஆத்துமா அனுதினமும் என்ன செய்யணுமா, தேவன் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். தேவன் மேல் வாஞ்சியா இருக்கிற மக்கள் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் வேதனையின் பள்ளத்தாக்கிலே கடந்து நின்றாலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் அடுத்த நிமிஷத்துல எனக்கு என்ன இல்லை, எனக்கு என்ன இருக்கு, எதுவுமே தெரியாத சூழ்நிலையில இருந்தாலும் சந்தோஷமாய் இருப்பார்களாம். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இன்னைக்கு நம்ம எத்தனையோ இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறோம், என்னென்னமோ பண்றோம், அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு எனக்கு என்னென்னமோ பார்க்குறோம். தப்புன்னு சொல்லலை, இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதையெல்லாம் குறித்து என்னுடைய ஆத்மாவை குறித்து நான் அனுதினமும் நினைத்து கலங்குகின்றேனா? ஆனால் இன்னைக்கு ராத்திரி ஏசப்பா வந்துட்டீங்கன்னா நான் எங்கே போய் நிற்பேன் சுவாமி? நம்முடைய வலது பக்கத்தில் நிற்க போகிறானா அல்லது இடது பக்கத்தில் நிற்க போகிறானா, அதை நினச்சி கவலைப்படுறோமா? அதை யாரும் கொடுக்க மாட்டாங்க, அதை நம்ம தான் சம்பாதிக்கணும். எனக்கு தேவை ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு எஜுகேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் வேணும்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க, நமக்கு உதவி செய்வாங்க. என் திருச்சபை கூட உதவி செய்யும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்னை அழைத்து கொள்ளும் நேரம் வந்தால் அதுக்கு நான் தான் அது ஃபுல்லாக அது எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க முடியும். யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். ஆண்டவர் அதான் சொல்கிறார். வாஞ்சியா இருந்த தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 91 எல்லாரும் எடுத்துக்குவோம். இன்னைக்கு பைபிள் இல்லாமல் வரவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. மொபைலில் பைபிள் இருக்கீங்க, மொபைலில் திருவிவிலியம் என்று போடப்படவில்லை. திருவிவிலியம் என்று சொல்லலை, பரிசுத்த வேதாகமம் என்றும் போடப்படவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்க, கையில் பைபிளை தூக்கிட்டு வாங்க. வந்தாதான் வாஞ்சியோட ஓடி வரணும். வாஞ்சியோட ஓடி வரவங்க ஏனோ தானா என்றல்ல, கரெக்டாக வருவாங்க. அந்த சங்கீதம் 91 அதுவும் யாருடைய சங்கீதம் தான், தாவீதுடைய சங்கீதம் 14ஆம் வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகளுக்கு யாரும் தேவையில்லை, கர்த்தரே என்ன செய்வார். ஆண்டவர் சொல்றார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன்.
அப்போ தேவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு பிரச்சனையே வராதா? மற்றவங்களை காத்தில 2 மடங்கு வரும். இருக்கிற பிரச்சனைக்கு மேலே இல்லாத பிரச்சனையும் சேர்த்து வரும். செஞ்சது செய்யாததுலாம் சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் சேர்த்து வரும். அப்போ அந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, அப்போ நான் தேவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறேன்னா அதை நீங்கள் தான் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். நான் தேவனிடத்தில் பரிபூர்ண நம்பிக்கையாக இருக்கின்றேனே, நான் அழகாக தேவனுடைய சமத்தில் காத்து நிற்கின்றேன், வாஞ்சியோடு வருகின்றேனே, உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நெருக்கங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், எல்லாம் வரும், இல்லாமைகள் வரும், எல்லாம் இருந்தாலும் அவனை நான் விடுவிப்பேன். அதை விட பியூட்டிஃபுல் என்ன பாருங்க, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். தேவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தேவனை தெரிந்து வைத்துக் கொள்ள மாட்டோம், அறிந்திருக்க வேண்டும். இன் அண்ட் அவுட், எல்லா சூழ்நிலையிலும் என்னை காக்கிற தேவன். நான் தான் சொன்னேன், நினச்சேன் பாட்டுலாம் பாடும்போதெல்லாம் அதில் அந்த தாவீது குறித்தெல்லாம் வரலையானா அவருடைய அனுபவங்கள் வந்தது. இந்த ஆலய ஆராதனை ஆரம்பிக்க முன்னால் வாசல்லேருந்து ஐயா சொன்ன ஒரு வார்த்தை எத்தனை பேர் கவனிச்சிங்களேன்னு தெரியல, தாவீதின் அனுபவத்தை அப்படின்னு சொன்னாங்க. தாவீதின் அனுபவத்தை எங்களுக்கு தாரும். தாவீதுக்கு கஷ்டம் வராமல் இருந்துச்சா? கஷ்டம் வந்தது, நஷ்டம் வந்தது, எல்லாம் வந்துச்சு, எல்லாமே வந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் என்ன செஞ்சாராம்? உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சாரா வைக்கலையா? வச்சாரு. இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே என் ஆத்துமா உம்மை தேடுவதில் வாஞ்சியா இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை மனசுல வச்சுக்காதீங்க. தாவீதுக்கு அந்த ஆசீர்வாதம் நமக்கு அதை விட அதிகமான ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம். அவனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு கொடுப்பாரு. ஆண்டவர் சமூகத்தில் போய் என்ன செய்யக்கூடாது? நிற்கவே கூடாது. தேவனுடைய கிருபை இரக்கம் என்பது ஒவ்வொருத்தர் மாறிக்கொண்டே போகும். எல்லாத்துக்கும் ஒன்று போல இருக்காது. அன்னைக்கு தாவீது 5 கூழான வச்சு யாரை கொன்னாரு? இல்லைங்க, 5 கூழான எடுத்துட்டு போனாரு ஒரே ஒரு கல்லால். இன்னைக்கு நானும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் என்று சொன்னால் அது நடக்காது. 5 கூழானுக்கு பதிலாக கூழான் கல்களுக்கு பதிலாக வேற வேணா ஆண்டவர் நம்மகிட்ட கொடுப்பாரு. நமக்கு எதிராக இருக்கின்ற காரியங்களை அதன் மூலம் நாம் வீழ்த்தி செல்லலாம். அவங்க மாதிரியே எனக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்கவே கூடாது. வாஞ்சியாய் தேவனிடத்தில் காத்திருந்த தாவீதுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கப்பட. வாஞ்சியா இருக்கிற மனிதர்கள் தேவனை நன்றாக அறிந்திருப்பார்கள். அப்பொழுது தேவன் என்ன செய்வாராம்? எல்லாவித பள்ளத்தாக்கின் அனுபவங்களிலிருந்தும் எல்லா விதமான கஷ்டங்களின் அனுபவத்திலிருந்தும் தூக்கி நம்மளை என்ன செய்வாராம்? உயர்ந்த அடக்கலத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. 2வது இதே போல தேவன் வாஞ்சியா இருந்த மனிதன் யார் என்று சொன்னால், நான் ரொம்ப போர்ஷன்ஸ் கொடுக்க விரும்பல, தானியேல். பொதுவாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு 2 நாள் டூர் 3 நாள் டூர் அப்படிலாம் வெளியே போவோம். அல்லது ஊருக்கு ஒரு விசேஷங்களுக்கு போகும்போது ஒரு வாரத்துக்கு பேக் பண்ணிலாம் போகும்போது எனக்கு தெரியல எத்தனை பேர் பைபிள் எடுத்து முதல்ல நம்மளோட இது சூட்கேஸில் வைப்போங்கிறது எனக்கு தெரியலை. முதல்ல பேக் பண்ணும்போது என்ன தான் உள்ளே போகணும்? பைபிள் தான் உள்ளே போகணும். அது எதுக்கு? எங்கே போனாலும் நாங்கள் செல்ஃபோன் தூக்கிட்டு போகிறோமே. இன்னொன்னும் வேதத்தை எடுத்து உள்ளே வைத்து கொள்ள வேண்டும். காலையில் போயிட்டு சாயங்காலம் வரேன் அது தேவையில்லை. நைட் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங் எடுத்த உடனே என்ன வாசிக்கணும்? அப்போ சொல்லுவாங்க 2-3 நாளாக கல்யாணம் பிஸி, நான் பைபிள் வாசிக்கவே நேரம் இல்லை, தனி ஜெபம் செய்வதற்கே நேரம் இல்லை. அவங்களுக்கு ஒரு பதில், தானியேல் என்னும் ஒரு அழகான வாலிப பையன். இன்னைக்கு நிறைய பெற்றோர் வாலிப பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுறோம். ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், விட்டுருங்க. ஆண்டவரே அவங்கள உண்மை தேடத்தக்கதான கிருபையை நீங்கள் தாங்க. வயிறு பசிக்குதுன்னா நான் தாங்க சாப்பிடணும். என் உடம்புல புண்ணு இருக்குன்னா, வேதனை இருக்குன்னா மருந்து நான் தாங்க எடுக்கணும். நான் ரொம்ப நினைக்கிறேன், அவசரமாக காலையில் கிளம்பி 7 மணிக்கு பஸ் பிடிக்கிற காலகட்டங்களில்
இது கூட எனக்கு பதிலாக நீங்கள் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னால் கூட நல்லாயிருக்கும் போல், அவ்வளோ அவசரமாக போவோம். ஆனால் தேவன் என்ன செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா? அவங்கவுங்க தேவைகளை அவங்கவுங்க கேட்டுக்கணும். இதை ஏன் இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, தானியேல் என்பவர் அழகான அருமையான தேவனுக்கு பயந்த தேவன் மேல் வாஞ்சியா இருந்த மனிதர். முடிந்தா இந்த ஒரு வாரத்துக்குள்ள தானியேலின் புஸ்தகத்தை நிறுத்தி நிதானமாக வாசித்து ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து என்னத்தை நம்ம எடுத்துக்கணுமோ அதை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். சரிதானே? ரொம்ப அருமையான ஒரு சாப்டர். அந்த தானியேல் தன்னுடைய தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு சென்ற ஒரு அடிமை. அடிமைக்கு வருகிற சோதனை மாதிரி, வேதனை மாதிரி, பள்ளத்தாக்கின் அனுபவம் மாதிரி, இருளின் அனுபவம் மாதிரி வேறு யாருக்குமே கிடையாது. அடிமை என்று சொல்லும்போது ஈவன் அதை அழகாக அந்த ஹிஸ்டாரிக்கலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் ஒன்ஸ் போகணுன்னு சொன்னால் கூட பெர்மிஷன் கிடைத்தால் மாத்திரம்தான் நாம் செல்ல முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி ஃப்ரீயாக எதையும் பேச முடியாது, கால் நீட்டி உட்கார முடியாது, படுக்க முடியாது. நான் மனிதனாக நான் நினைப்பதை செய்யலாம் என்ற ஃப்ரீடமே நம்மகிட்ட கிடையாது. அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட தானியோலோ வென்றால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எதையெல்லாம் அபியாசப்படுத்தி கொண்டிருந்தானோ, எதெல்லாம் பழக்கமாக வைத்து கொண்டிருந்தானோ, அந்த பழக்கத்தின்படியே தினமும் அந்தி சந்தி எங்கெங்க இடம் கிடச்சிச்சு. எனக்கே யோசனையாக இருந்துச்சு. அடிமைகளுக்கு அப்படி ஃப்ரீயெல்லாம் என்ன செய்ய முடியாது. இங்கே நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அம்மாவும் உட்காந்துருக்காங்க. ஐயோ, நான் நிறைய இதை பிடிச்சிட்டு போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். யாரையாவது பார்த்து நின்று பேசினா கூட என்ன செஞ்சுருவாங்க, அந்த போட்டிருக்க அந்த விலங்கை வச்சு இழுத்து ஒரு இழு, அவ்வளோதான். நான் ஒரு முறை அதை நின்று ரொம்ப பார்த்தேன். நான் ஒரு ஃப்ரீடமும் கிடையாது. தெருவில் போகிற நாயினி கூட நின்று பார்க்குதுங்க. அன்றைக்கி கைதியாக அடிமையாக அழைத்து செல்கிற மனிதனுக்கு அந்த ஃப்ரீடம் கூட கிடையாது. ஆனால் அவர் என்ன செய்தாராம், தான் வாழ்ந்த தேசத்தில் மாத்திரமல்ல, அடிமையாக தேவனை அறியாத தேசத்துக்கும் தன்னுடனே தான் வாஞ்சித்த தேவனை கொண்டு சென்றபடியினால என்ன செஞ்சாராம், தேவனை நோக்கி கதறி அழுதார். அந்த இடத்துல சூழ்நிலைங்க என்னங்க பண்ணுறது கிடையாது. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுவோம், 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க வேண்டாம். தானியேல் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாருக்கும் வருது, ட்ரெயில் என்னெல்லாம் வருது எல்லாம் பார்க்குறாங்க. நல்லா பார்க்க கண்ணுக்கு இனிமையான, வாய்க்கு ருசியான, இதுவரைக்கும் அவன் சாப்பிட்டராத எல்லா வகையான போஜனங்கள் வந்தாலும் தேவனை தேடுகின்ற, தேவன் மேல் வாஞ்சியா இருந்த தானியோலோ வென்றோ தன் வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் செய்து கொண்டான். இன்னைக்கு இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைகளும் இருக்கீங்க, திருமணமான புதுசில் இருக்கிறவர்களும் இருக்கிறோம், எல்லாரும் இருக்கிறோம். தேவனை தேடும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, வாழ்க்கையில பல தீர்மானங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி தான் இருக்கணும், எப்படியும் இருக்க வேண்டும், இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தானியேலும் அவனுடைய தோழர்களும் முடிவு செய்து கொண்டார்களே. தேவனை தேடும் வாஞ்சை, தேவனை தேடிய தாவீதின் வாஞ்சையோடு தேவனை தேடினா அவனை எல்லாவித கஷ்டங்களிலிருந்தும் அவன் விடுவிக்கப்பட்டு உயர்ந்த இடத்திலே அடைக்கலமாக வைக்கப்பட்டான். இன்றைய நாளிலே தானியேலை பார்த்தோம் என்று சொன்னார். தானியேலோ வென்றார் தேவனை தேடுவதில் கொஞ்சம் கூட என்ன செல்ல, வலது இடதுபுறம் நகன்று செல்லவே இல்லை. சூழ்நிலையின் காரணமாக சில தப்புலாம் பண்ணி பையங்களை கேட்டால் எனக்கு சொல்லுவான், ஸ்கூலுக்கு வரமாட்டேன், என்னன்னு கேட்டால் அங்கே சுற்றுனேன் இங்கே சுற்றுனேன். அவன் கூப்பிட்டான், நான் போனேன். அவன் என்னத்தை கொடுத்தாலும் நீ திம்பியா? அப்போ யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்மளும் சொல்கிறோம், நம்மளும் பெரியவர்களும் நிறைய சொல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானம், தேவனுக்குள் உள்ள ஒரு சில காரியத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றிக்கொள்ளவே கூடாது. மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் தேவனை வாஞ்சிப்பதில், தேவனை தேடுவதில், தேவனுக்குள் என்னை காத்து கொள்ள வேண்டிய காரியகட்டங்களில் நம்ம எந்த காம்ப்ரமைஸும் பண்ணவே கூடாது. அதில் தான் நிற்கணும். அவன் நின்றான்,
பருப்பு கறியில். ஏன்னா அந்த மாம்சங்கள்லாம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அந்த மது சாப்பிட வேண்டுமா, அது அன்னைக்குள்ள காலகட்டங்கள். அதனால தான் அவர் என்ன செய்யலை. அப்போ தாவீது பியூர் வெஜிடேரியனா தன்னை காத்து கொள்வதற்காக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த பருப்பு கறிகளை சாப்பிட்டார். வசனம் அப்படியே அந்த வசனத்தை வாஸ்தா என்ன இருக்கும், அவங்கள விட இவருக்கு என்ன செஞ்சிச்சான், பலன் அதிகமாக இருந்தது. ஒரு நபரிடம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் நான், எதுக்கு நீங்கள் அந்த வைன் வந்து உடம்புக்கு என்னது ஸ்ட்ரென்த்து, ஒயின் சாப்பிடாம நமக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து இல்லாமல் தவண்டுக்கிட்டா இருக்கும். நம்மளை நாம் பல காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோங்க. இன்னும் தேவனுடைய சமூகத்தில் வாஞ்சியாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அழகான ஒரு பழமொழி வருமுன் எந்த பிரச்சனைகளும் சோதனைகளும் வருவதற்கு முன்பாதராகவே என்னை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யணுமா, வாஞ்சியோட, எப்படா காலையில் வராது, நான் எழுந்து விழித்திருந்து தேவனுடைய சமூகத்தில் வீழ்ந்திருப்பேன். தேவனிடத்தில் எல்லாவற்றையும் கொட்டிக்கொண்டு தேவையான பலன்களை பெற்றுக்கொண்டு அடுத்த நேரம் எங்கே போனோம், பைபிளை வாசித்துட்டு உட்கார்ந்துருக்க, பைபிளை தேடுங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. தானியேலோ வென்றால் செய்தான். உலகத்தின் உயர்வுக்காகவோ உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்காகவோ அவனும் அவனுடைய சகோதரர்களும் தங்களை இழந்து போகவில்லை. தேவனை எந்த இடத்துல விட்டு கொடுக்கலங்க, வாஞ்சியாக இருந்தாங்க. தானியேலுடைய முடிவு எப்படி இருந்துச்சு, ராஜா டம்மி, எங்கே அடிமையாக கொண்டு போடப்பட்ட தேசத்துலங்க, அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்தில். இன்றைக்கி நம்ம சுயமாக ஃப்ரீடமாக இருக்கிற தேசத்தில் கூட ஒரு அதிகாரியாக மாறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அடிமையாக கொண்டு போடப்பட்ட தேசத்தில் தாவீனாலோ அதிபதியாக மாறினான். இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் உள்ளத்தின் காரியங்களை அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதா தாமே வெளியரங்கமாக என்ன செய்வார், பதில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் தேவன் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், வாஞ்சியாய் இருக்க வேண்டும். என்னிடத்தில் நீ வாஞ்சியாய் இருந்தால் உனக்கு இந்த செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் தேவன் என்ன செய்வார், செய்து முடிப்பார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தருக்கு சித்தமானார் நாளைக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் நம்ம வந்து பங்கு பெறுவோம். ஆண்டவரே, நான் என்னை முழுமையாக வெறுமையாக்கி நான் எப்படி பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எனக்கு ஒரு சில கட்டளையெல்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல, எல்லா ரூல்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன்ஸ்க்கு நம்ம ஒபே பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷனுக்கு மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், we have to compromise ourselves. நோ, தேவன் நம்மை உள்ளத்தின் ஆழத்தில் பார்த்துட்ருக்கிறார். அண்ணால் அன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் வாஞ்சியோடு ஓடி வந்தாங்க, வாஞ்சியோடு ஓடி வந்தான். நான் கஷ்டப்படுறேன், கணவரும் சில சமயம் வார்த்தையை விட்டுறாரு, எனக்கு என்னுடைய அடுத்தது வார்த்தை சொல்ல வரல, அந்த பெண்ணும் என்னை அதிகமாக காயப்படுத்துகிறாள், எனக்கு சகாயம் கிடைக்கிற ஒரே இடம் தேவனுடைய சமூகத்தில். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எருசலேமில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கு, தேவாலயத்துக்குள்ள மக்கள் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, எல்லாம் செஞ்சுருப்பாங்க, ஒரே டிஸ்டர்பன்ஸஸாக இருக்கும். ஆனால் தன்னுடைய இதயத்தை சிந்தனையே தேவனுடைய சமூகத்தில் அழுதி ஊற்றினால் கிடைச்சிச்சா கிடைக்கலையா? இன்னைக்கு வரைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றி நம்ம பார்க்குறோம். அநேகரை ராஜாவாக்க உருவாக்கின பெரிய தீர்க்கதரிசி. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுல கூட நம்ம யோசிக்கிறோம், ஏங்க அப்படியெல்லாம் வேண்டாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருஷபின் மக்களே, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா என்ன செய்யுது, மே வாஞ்சித்து கதறுகிறது. அந்த அனுபவத்துக்குள்ளாக வருவோமா? இன்னும் ஆண்டவரே ஒவ்வொருத்தையாக போய் ஜெப குறிப்பு, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, இது இருக்குது, இதுக்காக ஜெபம் வேண்டாங்க. நம்மளாம் பரம்ப கிறிஸ்தவர்கள், தேவனை தெரிஞ்சிருக்கிறோம், அறிஞ்சிக்காங்க. ஒரு சின்ன வித்தியாசம்தான். தெரிந்திருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் நீதிமான் என்பதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் அதிக வாஞ்சியோடு வருகின்ற ஒரு நீதிமானாக காணப்பட என்னை மாற்றும் அப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம்மா. கர்த்தருக்கு சித்தமான இந்த பாட்டு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு தடவை கண்களை மூடிருங்க. ஆண்டவரே, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுவது. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர்,
என் கோட்டையும் துருவமாக இருக்கிறீர் சுவாமி. என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எண்ணங்கள் எதுவும் உலகத்தை பார்க்கக்கூடாதப்பா. என் அருகில் யார் இருக்காரு என்று சொல்லி பார்க்கக்கூடாது சுவாமி. என் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த பிரசனம் இருக்கும் பட்சத்தில் என் முழு மனதோடு, என் முழு பலத்தோடு, என் முழு உள்ளத்தோடு நான் உம்மை மாத்திரம் தேட, உம்மை மாத்திரம் நான் தரிசிக்க, உம்முடைய சமூகத்தில் மாத்திரம் என்னுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க எனக்கு பலன் தாருமையான்னு சொல்லி கேட்போமா? மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறும்போ தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்னும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. ஆண்டவருடைய சமூகத்தில் முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி என்னிடத்தில் அநேக குறைகள் இருக்கிறதப்பா. இந்த குறை இன்றைக்கு வந்த குறையாக இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் பிறக்கும் போதே அதை நமக்கு நிர்ணயித்து விட்டார். ஹல்லேலூயா. இவைகளின் மத்தியிலே நான் உன்னை உயர்த்துவேன். ஆமென். தேவனிடத்தில் ஒன்னே ஒன்று தான் கேட்குறார், என்னிடத்தில் வாஞ்சியாயிரு. உண்மையாயிரும் கூட சொல்லலாம் ஆண்டவர். என்னிடத்தில் வாஞ்சியாயிரு. தேவனை தேடுகிற தேடுதலில் வாஞ்சியா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் வாஞ்சியா இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதில் வாஞ்சியா இருக்க வேண்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்களை எல்லாம் எனக்கு ஒரு முன் உதாரணமாக வைத்தீரே. நானும் என்னுடைய சந்ததிக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும்படிக்கு என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தேடல், என்னுடைய ஏக்கம் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தாவால் இருக்க கிருபை தாரு சுவாமி. நான் படித்திருக்கிறேன், நன்றாக ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கேன். நான் இன்னும் உயர்த்தப்படவில்லை. நான் உம்மை தேடுவதில் வாஞ்சியா இருக்க கிருபை தாரும் சுவாமி. நான் உயர்த்தப்படுவதோ, உயர்ந்த இடத்துல அடைக்கலமாக வைக்கப்படுவதோ, ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது சுவாமி. தஞ்சமும் நீர், அடைக்கலம் நீர் சுவாமி. என்னுடைய கோட்டை, தூகம் எல்லாமாக இருந்து என்னை காக்கிற தேவனே, உம்முடைய சமூகத்தில் நான் வாஞ்சியா இருக்கும் பாக்கியத்தை நீ தாருமையான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எங்களை நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே, அருமையான இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, இந்த 8ஆம் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காக, இந்த 8 மாத காலமும் நான் சுமந்து வந்த எல்லா காரியத்தையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து இந்த கடைசி நாளில் வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நான் எடுத்துக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பாக்கியத்தை கிருபையாய் எனக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. யாருக்கு தயவு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தமா இருக்கிறாரோ அவருக்கு தயவை பாராட்டுவேன் என்று சொன்னீரே சுவாமி. யார் இடத்தில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சித்தம் வைத்திருக்கிறதோ அந்த சித்தத்தை என்மேலும் வைக்கும்படிக்கு உம்முடைய கவனம், உம்முடைய முழு உள்ளத்தின் காரியமும் என்மேல் இருக்கும்படிக்கு உம்முடைய சமூகத்தின் வாஞ்சியாய் காத்து நிற்கும் பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது எங்களுடைய நடைகளை காத்து கொள்ள கிருபை தாரும். ஏனோ தானோ அன்று அல்ல, தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் மட்டுமல்ல ராஜா. அவருடைய வெளியே அமர்ந்திருக்கிறவர்களையும் உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றதே ராஜா. பரிசுத்தமாக இருக்கும் பாக்கியத்தை நீங்கள் தாங்க. தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிற என்னை நான் வெறுமையாய் அல்லப்பா, நிரப்பி அனுப்புங்க சுவாமி. என் சுயமாக நான் பேசாம தேவனுடைய சித்தத்தின்படி பேசும்படிக்கு என்னை அர்ப்பணித்து நிற்கிறேன். தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. நிரப்பி அனுப்புங்க, நீர் பேசும். நாளைய தினத்தில் நாங்கள் புதிய மதத்துக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது புது நம்பிக்கையோடு, புது தன்னம்பிக்கையோடு, புது ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் நாங்கள் கடந்து சொல்ல எங்களை நாங்கள் திடப்படுத்துகிறோம்.
நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப நிலைமையில் இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். 8வது மாதத்தை ஆண்டவர் கழிக்க கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தில் சுவாமி உங்களுடைய பாதத்தில் காத்திருக்கிற நான் நாளை அதிகாலை வேளையிலே ஒரு புதிய மாதத்தை காணும் பொழுது உங்களுடைய ஆலயத்தில் வந்து நிற்க எனக்கு கிருபை தாரும் என சொல்லி நாம் கேட்போம். ஒருவேளை இதுவரைக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, புதிய மாதத்தின் முதல் நாளை தேவனுடைய சமூகத்திலே வந்து நான் காத்திருந்து நான் ஆரம்பிப்பேன் என்று சொல்லி நாம் கேட்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் காதால கேட்ட வாக்கியத்தை நாம் நினைவு கூர்ந்து பார்ப்போம். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்மா மேல் வாஞ்சையாய் இருக்கிறது. ஆண்டவர் மேல் வாஞ்சை வைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 2 ஆசீர்வாதம். இக்கட்டு நாளிலே நான் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆண்டவரை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரை இதுவரைக்கும் நான் வாஞ்சிக்கிறதில் குறைவுபட்டிருந்தால், தேவனோடு நேரத்தை செலவு பண்ணுவதில் குறைவுபட்டிருந்தால், ஆண்டவர் என்னோடு திட்டமாய் பேசினார், ஆண்டவர் என்னோடு திட்டமாய் பேசினார். என் வாஞ்சை அதிகரிக்கிறேன் அப்பா, உம்மோடு நான் உறவாட, உம்மோடு இணைந்திருக்க என் வாஞ்சையை அதிகப்படுத்தி தாரும் சுவாமி. நீர் என்னை விடுவிப்பதையும் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதையும் நான் கண்டு உமக்குள் களி கூற நீர் கிருபை தாரும் சுவாமின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஒரு தீர்மானத்தோடு நாம் ஆலயத்தை விட்டு கடந்து செல்வோம். என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கிறது, இந்த ஆலயத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கிறேன், என்னை வழிநடத்துகிற ஆண்டவருடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வல்ல கரத்திற்குள் அர்ப்பணிப்போம். இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தின தேவன் இனிமேலும் வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். கண்ணீரோடும் கவலையோடும் யாரேனும் இருந்தால் ஆண்டவரே அவர்களை சமாதானப்படுத்துங்க சுவாமி. எதிர்கால வாழ்க்கையை குறித்த கேள்விக்குறியோடு யாரேனும் இருந்தால் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு திறந்த வழியை நீர் தாரும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கிற பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக, ஆண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக, வாலிபர் சங்கத்திற்காக, ஓய்வு நாள் பாடசாலைக்காக, பாடகர் குழுவினருக்காக, பல்வேறு துறைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாய் கர்த்தருக்கென்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு திருச்சபையாய் மாற அருள் தாரும். ஆண்டவரே, இன்றைக்கு ஆலயத்திலே சுவாமி புதிதாய் வந்த ஆத்துமாக்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ குடும்பங்கள் புதிதாய் வந்து எங்கள் ஆலயத்தோடு இணைந்திருக்கிறார்கள் அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைக்கும் ஆலயத்திற்கு புதிதாய் வந்து இந்த ஆலய ஆராதனையில் பங்கேற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வல்ல கரத்திற்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பாதை காட்டும் மாயகோவா, பரதேசியான நான் என்று சொன்னது போல இந்த 8வது மாதத்தை கழிக்க செய்த ஆண்டவர் 9வது மாதத்தில் நாங்கள் காலடித்து வைக்கும்போது எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கு நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஆராதனை நிறைவாக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் வண்ணமாய், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்தழிந்தாலும் என் நம்பிக்கையற்று போனாலும் நான் கர்த்தரையே நம்புவேன் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நம்மை அர்ப்பணித்து புதிய மாதத்திற்குள் நாம் கடந்து செல்ல ஆயத்தமாகுவோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும்
நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி மயப்படுத்துவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மனநிறைவோடு நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல பலன் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே நாம் போய் வர கடவோம். ஆமேன். God bless you. God bless you.